மிதனம். மிதுனம். குரு ஜென்மத்துல வராரு, அலைச்சல் இருக்கும். சனி 10ஆம் இடத்துக்கு வராரு, ராகு 9, கேது 3. மிங்கிள் பண்ணி தான் நம்ம பேசுறோம். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு மோசம் செய்யாது. 10ஆம் இடத்துல இருந்தா கூட பெருசா ஒண்ணும் மோசம். ஹெல்த் பார்த்துக்கணும், ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், இவங்களோட ஆரோக்கியம், சொத்துக்கள் வாங்குறதுல வில்லங்கம் இல்லாம பார்த்துக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா அது கவனம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற கசப்புகள், சங்கடங்கள், இது கொஞ்சம் தூக்கலா இருக்கும், டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி தொழில்ல கை வைக்காது. அது பாட்டுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு போறவங்க ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா சனி தான் ஆயுள் காரகன். நம்ம உயிர் வாழணும்னா ஆயுள் நல்லா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. சனீஸ்வரன் இல்லைன்னா நீங்க உயிரோடவே இருக்க முடியாது, அதான ஃபேக்ட். அப்ப அவருக்குண்டு பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க வாழ்றதா இல்ல வாழும் போதே நடைபெணமா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னா சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நீங்க அமைதியா போனீங்கன்னா உங்களை ஏன் அவர் தொல்லை பண்ண போறாரு? நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்றதா அவர் உங்களை டச்சே பண்ண மாட்டார். அவருக்கான ரோல் என்ன? நீதி, நேர்மை, உழைப்பு, உண்மை, தர்ம சிந்தனை, இதெல்லாம் தான் வேணும். ஒருத்தர் தர்மம் செய்யணும்னாலே சனீஸ்வரன் தான். அதனாலதான் சனிக்கு பரிகாரமே என்ன சொல்றோம்? தர்மம் செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க, தானங்களை நிறைய கொடுங்க. அப்ப தான தர்மத்திற்கான ஒரு பிளானட் இருக்குன்னா சனீஸ்வரன் தான். பேரே பாருங்க, சனியும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்தா தர்மலிங்கம்னே பேர் வரும். எப்படி? தர்மலிங்கம். தர்மேந்திரன் பேர் வரும். சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருந்தா தர்மேந்திரன். சந்திரன், சூரியன், புதன் கனெக்ஷன் வந்துச்சுன்னா தர்மேந்திரன். அப்ப இப்ப அந்த தர்மம் அப்படின்னா அந்த சனி. சனி இல்லைன்னா தர்மம் இல்லை, தர்மம் இல்லைன்னா உலகம் இல்லை. இதான உண்மை. அப்ப சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் யாரு? நீ சரியா இருந்தா நான் சரியா இருப்பேன், நீ தப்பு பண்ணினா நான் சூப்பரா தப்பு பண்ணுவேன். இதுதான் அவருடைய தாற்பயம், இதுதான் உண்மைங்க. அப்ப நம்ம கரெக்டா இருக்கணுங்கிறதுக்கான வழிநடத்தல்கள் சனீஸ்வரன் கிட்ட இருக்கு. நீங்க யாராவது சொல்லி திருந்துவீங்களா? யாராவது சொன்ன திருந்துவாங்களான்னா திருந்த மாட்டாங்க. ஆனா 7:30ன்னு ஒண்ணு வரும்போது பைக் ஓட்டும் போது கவனமா ஓட்டுவாங்க, திரும்பும் போது கவனமா திரும்புவாங்க, பேசும்போது கவனமா பேசுவாங்க. 7:30 நடக்குதா, இன்வெஸ்ட்மெண்டா, ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் ஒரு டீச்சர் மாதிரி, வாத்தியார் மாதிரி ஆயிடுறாரு. அப்ப எனக்கு பொறுத்தளவுக்கு சனீஸ்வரனை கண்டு பயப்பட வேண்டாம். சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இதுதான் நிலை. அப்ப இதை பத்தி கவலைப்பட்டு பயப்பட்டு என்ன இருக்கு?